அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவருடைய இந்த டெல்லி பயணம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. ராகுல் காந்தியை சந்திக்கல, சோனியா காந்தி அவர்களை சந்திக்கல. இது பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி பிரிஞ்சு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்தை நீங்க? முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாநில முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பிரதமரையும் நிதியமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிரதமர் மோடியை விஜய் சந்தித்த போது சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு அரசு விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறம் அந்த மேகதாது அணைக்கட்ட தடை விதிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த கோரிக்கையை நீங்க பிரதமரை பார்த்து தான் ஒரு முதலமைச்சர் அந்த கோரிக்கையை விடுக்கணுமா என்ன? அவசியம் இல்லை. நீங்க அபிஷியலா ஒரு லெட்டர் அனுப்பிச்சாலே போதுமானதுதான். அதே நேரம் புதிதாக பதவியேற்ற ஒரு முதலமைச்சர் நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு மரபு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் அவர் அங்க போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா அமைச்சரவைக்குள் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து கூட்டணி அமைச்சரவைக்குள்ள அங்கம் வகிக்கிறாங்க. அந்த வகையில் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் மல்லிகார்ஜுன் கார்கேயையும் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கலை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது கணிப்பு என்னன்னா, சோனியா காந்தி அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை. ஒருவேளை அது தொடர்பாக கூட இந்த சந்திப்பு நிகழாமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த சந்திப்பு நடக்கலை அப்படிங்கிறத வச்சு என்னென்ன கதைகள் இதெல்லாம் வெறுமனே வதந்தி என்பதை தாண்டி பல பேருடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் தான் இருக்கு. காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் பிரச்சனை. அதனால விஜய் ராகுல் காந்தி சந்திக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா இவரை கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, மோடி மிரட்டிட்டாரு. என்ன விஜய் என்ன சின்ன குழந்தையா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு? அதுக்கு அடுத்து காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் எந்த வகையிலையுமே கருத்து வேறுபாடு உருவாகலை. எதிர்காலத்தில் அப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா அப்படி எந்த முரண்பாடுமே அவங்க கிட்ட இல்லை. எல்லாத்துக்கும் மேல உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் ஒரு கருத்து சொன்னாரு. பல்கலைக்கழக வேந்தர்களா திமுக அரசு கொண்டு அந்த முதலமைச்சர் இது நீடிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. அதுவே சர்ச்சையாச்சு. அது குறித்து கூட தாவேகாவை சேர்ந்த யாருமே அந்த அமைச்சரை கண்டிக்கவோ அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்குபடுத்தவோ கூட முயற்சிக்கல. ஸோ அப்படிதான் இப்போ உள்ள நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான கற்பனை, அவ்வளவுதான். இல்லை சார், இப்போ இந்த கேரளா முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு விஜய்க்கு இந்த அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. அவர் அங்கே போகலை. இப்போ நம்ம ஏன்னா மோடியை சந்திக்க போகிறோம், இந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரியான பதவியேற்பு விழாவில் போய் சந்திக்கிறது சரியா இருக்காது. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டார் சார். ஸோ இதன் காரணமாக தான் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் சந்திக்கல அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கே சார். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு விஜய் போகாததினாலேயே அவர் காங்கிரஸை ஒதுக்கி வச்சிட்டாரு, பாஜகவோட இணக்கம் ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஏற்படுமா என்ன? இல்ல அப்படி மோடி தான் நினைச்சிருவாரா? அப்படி மோடி நினைச்சா அவரை விட ஒரு சிறுபிள்ளைத்தனமான பிரதமர் வேற யாரும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் டெல்லி செல்லும் போதே பிரதமரை சந்திக்க போறோம், நிதியமைச்சரை சந்திக்க போறோம், ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திக்க போறோங்கிற ஒரு ஷெடியூலோட தானே கிளம்பி போனாரு. என்ன அப்ப இவங்களை சந்திச்சா மோடி கோவப்படுவாரு, அப்ப இவங்களை நம்ம சந்திக்க வேணாம் அப்படின்னு அவர் அப்ப நினைக்கலையே. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல வட இந்தியா அரசியலை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும், அரசியலை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல நட்பு, ஆரோக்கியமான நட்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாஜகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் ராகுல் காந்தி கூடயும் சோனியா காந்தி கூடயும் நட்பு பாராட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தன் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரே ராகுல் காந்தியோடும் சோனியாவோடும் நட்பாக இருப்பதை இவங்கெல்லாம் தப்பா நினைக்கிறது இல்லை. பிரதமரோ அமித்ஷாவோ அதை ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறாங்க. அவர்களே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியின் தலைவர் சோனியாவையும் ராகுலையும் பார்க்கறத எப்படி அவங்க ஒரு நெருடலாக அல்லது ஒரு தவறான விஷயமா எப்படி பார்ப்பாங்க? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சினிமா கிசுகிசுகள் படிச்சு ருசி கண்ட கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்லையே அப்படிப்பட்ட விஷயங்களை பரப்புறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஒரு முதல்வர் போனாலும் பிரதமர் மோடியை சந்திக்கிறது ஒரு மரபா தான் வச்சிருக்காங்க சார். அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் சந்திச்சிருக்கணும்.
முதல்வர் விஜய் அவர்கள் ஏதோ சில காரணங்களால அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தல. ஆனா இப்ப அங்க இருக்க அந்த பத்திரிகையாளர்கள்லாம் விஜய் அவர்களை வந்து ஏதோ மிரட்டுற துணியில வந்து பேசுற மாதிரி இருந்தது சார். சார் இந்த மாதிரி எல்லாரும் வந்து சந்திச்சிருக்காங்க, நீங்க வந்து சந்திக்காம போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தா இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்களா? விஜய்ன்றதுனால கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இருக்கே சார் அந்த விஷயம். அப்படி கிடையாது. என்னன்னா விஜயை பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வழக்கம் போல் பத்திரிகையாளர்களை கண்டுகொள்ளாமல் கார்ல ஏறுறாரு. அப்ப அங்கிருக்கிற தமிழ் ஊடகவியலாளர்கள், சார் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் எங்களை மீட் பண்ணுவாங்க, நீங்க மீட் பண்ணாம போறீங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதை வந்து ஒரு மிரட்டும் துணியாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், அதை வந்து அவர் இங்கிலீஷ்ல கேட்கல, தமிழ்ல கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு தலைநகரில் ஒரு தமிழ் குரல் ஒலிக்கும் போது அதற்கு வந்து விஜய் அவர்கள் மதிப்பளித்து நம்ம பக்கம் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூட அதுக்குள்ளார இருக்கிறதா நான் பார்க்கிறேன். பட் அதையும் மீறி இவர் அதை வந்து நிராகரிச்சுட்டு அப்படியே கிளம்பி போறாரு. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா, விஜய் வந்து இத்தனை நாள் ஒரு நடிகரா இருந்தாரு, ஒரு கட்சியின் தலைவரா இருந்தாரு, அவர் வந்து ஊடகங்களை சந்திக்கல, அது விமர்சனமாச்சு. அந்த கட்டத்துல நான்லாம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவராக ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன்னுடைய சமூக ஊடக பக்கங்கள் மூலமாகவே மக்களிடம் சொல்லிட முடியும். அப்படி சொல்கிற அந்த கருத்தையே ஊடகங்கள் வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப சம்பந்தம் இல்லாம எதுக்கு நம்ம வந்து ஊடகங்களை சந்திக்கணும்? எல்லாத்துக்கும் மேல ஊடகங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சிகளால் விலைக்கு வாங்கப்பட்டவை அல்லது வாடகைக்கு எடுக்கப்பட்டவை. சோ இவர்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாமே விஜய்க்கு வந்து சாதகமா இருக்காது, பாதகமா தான் அமையும். அதனால அவர் அதை தவிர்த்தாரு. அது சரியான செயல்தான் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. டெல்லிக்கு போனது பாத்தீங்கன்னா, போனது விஜய் அல்ல, தமிழ்நாட்டின் பிரதிநிதி போயிருக்காரு. தமிழ்நாட்டின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறாரு. அப்ப அங்க என்ன நடந்ததுங்கிறத விஜய் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்கள் கிட்ட சொல்லணும், சொல்லி இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களை 40 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் சந்தித்து பேசிய பிரதமர் மோடி விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அல்லது அதிகபட்சம் ஒரு 20 நிமிடத்தோட அந்த சந்திப்பை முடிச்சிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அது உண்மையாக இருக்கும் பட்சம் அதற்கான காரணத்தையும் மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் அப்படின்னா, நீங்க போட்டோவுக்கு போஸ் கொடுக்கவும், பொக்கே கொடுக்கவும், உட்காந்து ஒரு டீ சாப்பிடவும், என்ன பயணம்லாம் சிறப்பா இருந்ததா, ஃப்ளைட்லாம் கரெக்டா பறந்துதான்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் அந்த டைம் சரியாகவே இருக்கும். நீங்க மக்கள் பிரச்சனையோ ஒரு மாநில பிரச்சனையோ அந்த 20 நிமிடத்துல உங்களால பேச முடியாது. அப்ப ஏன் இவ்வளவு குறுகிய நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது? ஒதுக்கப்பட்டதே அந்த 20 நிமிடம் தானா, அல்லது 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் அது அவசர மீட்டிங்காக சுருக்கப்பட்டதா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாமே விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து ஊடகவியலாளர்களையும் சொல்லி இருக்க வேண்டும். என்ன காரணத்தினால அவர் தான் அந்த நடிகராக இருந்த அந்த மனநிலையிலேயே இப்போ அவர் நடந்துகிட்டு இருக்காரு. பட் அந்த விஷயம் வந்து நமக்கு ஏற்புடையதில்லை, அது வந்து ஒரு நெருடலாகத்தான் இருக்கு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அவங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இது பற்றாத குறைக்கு இன்னும் நிறைய பேர் வந்து அதிமுக இருந்து விலகி வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதான் பொதுவாகவே ஒரு தேர்தல் வரும், ஒரு கட்சி படுதோல்வி அடையும், இன்னொரு கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த மாதிரி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, தோல்வி அடைந்த கட்சியிலிருந்து அந்த வெற்றி பெற்ற கட்சியை நோக்கி பல பேர் வருவாங்க. இது காலங்காலமாக நடப்பதுதான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு, எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது, அவர் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாயிடுச்சு. அப்ப அந்த கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி மீது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, அல்லது இருந்த நம்பிக்கையும் குறைந்திருக்கும். இதுதான் யதார்த்தம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் தாவேகாங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படிங்கும் போது அப்ப இந்த கட்டத்திலேயே அந்த கட்சியில போய் துண்டு போட்டோம்னா நம்ம எதிர்காலத்துல பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து பல பேர் தாவேகாவை நோக்கி செல்கிறார்கள். அது வழக்கமான ஒரு நிகழ்வா நம்ம எடுத்துக்கிட்டாலும், தாவேகா என்ன செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கு. என்னன்னா, தாவேகாவுக்கு இன்றைக்கு கிடைத்த வெற்றி என்பது விஜயினுடைய முகத்துக்காக கிடைத்த வெற்றி தான். விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் தான் அந்த கட்சியை வந்து இன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சிருக்கு. அப்ப அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த அமைச்சர்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பகத்தன்மை எதிர்காலத்தில் இருக்காது.
இந்த தேர்தல் எதுக்கு உங்களுக்கு வாக்களிச்சாங்க? திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள், ஊழல் பண்ணி பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க, இவர்கள் நமக்கு வேண்டாம். ஏன்னா தாவேக்காங்கிறது பாத்தீங்கன்னா எந்த குற்றச்சாட்டும் ஊழல் கரைப்படியாத இயக்கம் அது. அதனால இவர்களுக்கு நம்ம வந்து அந்த அதிகாரத்தை கொடுப்போம், இவங்க ஒரு நல்லாட்சி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அப்ப நீங்க அந்த கட்சிக்குள்ள வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகளை எல்லாம் சேர்த்தால் அப்புறம் எப்படி உங்கள் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? ஏன்னா அதனால இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல்வாதிகள் எல்லாவற்றையும் தாவேக்காவில் சேர்த்து கொள்வதுங்கிறது என்னுடைய பார்வையில தாவேக்கா வந்து வர வர ஒரு கழிவுநீர் தொட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத. எங்கெங்கிருந்தோ கழிவுகள் எல்லாமே தாவேக்காவை நோக்கி வருது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய உதாரணம் அந்த மதுரையை சேர்ந்த அந்த டாக்டர் சரவணன். அவர் எத்தனை கட்சியில மாறி இருக்காரு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்குமே போயிருப்பாரு போல இருக்கு, லெட்டர்பேடு கட்சிகளை தவிர. அதிமுக, திமுக, மதிமுக, பாஜக, அதாவது எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் இல்லாத ஒரு கேவலமான அரசியல்வாதினா அந்த சரவணன் தான். அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் இன்னைக்கு தாவேக்காக்குள்ள வந்திருக்காரு. எந்த அடிப்படையில் நீங்க அவரை கட்சிக்குள்ள சேர்க்கிறீங்க? மதுரையில வந்து தாவேக்காக்கு செல்வாக்கு இல்லையா? அல்ல சரவணனை கட்சிக்குள்ள சேர்த்தாதான் மதுரையில தாவேக்காவுக்கு வெற்றி கிடைக்குமா? அப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கா? அல்லது தாவேக்காவுடைய வாக்குகள் வந்து உயர்வதற்கு சரவணனுடைய சாதி சமூக வாக்குகள் உங்களுக்கு தேவையா இருக்கா? என்ன காரணத்துக்காக நீங்க அவரை கட்சிக்குள்ள சேர்க்கிறீங்க? அதே மாதிரி இப்ப பாருங்க, CV சண்முகம், விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் வந்து தாவேக்காக்குள்ள வரப்போறாங்கன்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அநேகமாக இந்த வீடியோவை நாம் அப்லோடு பண்ணும்போது அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருடைய ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியாதா? அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஊழல் செய்தவர்கள் அவர்கள் எல்லாம். விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா அந்த ரெய்டு வரும்போது அந்த பேப்பரையே வாயில மின்னு அந்த ஆதாரத்தை அளித்தவர். அப்பேற்பட்டவரை தாவேக்காவில சேர்த்தா உங்களால எப்படி நல்லாட்சி கொடுத்துட முடியும்? அப்புறம் CV சண்முகம், அவர் மீது ஒரு பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என்றாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து CV சண்முகம் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும். அவர் ஒரு மோசமான பழக்கத்துக்கு ஆளானவர். அதனால காலையிலிருந்து இரவு வரை அவருடைய பேச்சே ஒரு மாதிரி இருக்கும். சோ இப்படிப்பட்டவரை உங்க கட்சியில சேர்த்தீங்க அப்படின்னா அவர் தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா உங்க கட்சியினுடைய இமேஜ் என்ன ஆகும்? அதனால தாவேக்காவில் மாற்று கட்சியினர் சேருவதில் வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். அத வந்து அந்த கட்சி தலைமை வந்து முடிவு எடுக்கணும். ஓகே சார். இது மட்டும் இல்லாம இந்த தொழிற்சங்கத்தையும் வந்து தாவேக்கா வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகல இருந்து விலகி வந்த கமலக்கண்ணன் மூலமா தாவேக்கா வந்து ஒரு தொழிற்சங்கத்தை வந்து ஆரம்பிக்க போறாங்க. இந்த 2 நாள்ல இந்த டெல்லி போனதுனால இந்த விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்து அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோஸும் நம்மளால பார்க்க முடியுது. தாவேக்கா இந்த அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக தயாராகிட்டாங்களா சார்? நிச்சயமாக. இப்ப நீங்க அந்த தாவேக்கா சார்பில் ஒரு தொழிற்சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு சரியான முன்னெடுப்பு தான். ஏன்னா அதிமுகவுக்கு தொழிற்சங்கம் இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு. அப்ப தாவேக்கா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த நிலையில் அவர்களுக்கும் ஒரு தொழிற்சங்கம்ங்கிறது மிக மிக தேவை. கிட்டத்தட்ட அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் இப்ப நடக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அந்த சீருடையோட அந்த பெண்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்ப நம்ம எங்க வேணாலும் போகலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த சிங்க பெண்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து பெண்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். அதே நேரம் நமக்குள்ள கவலை என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஆரம்ப ஜோராக மட்டுமே இருந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு துவக்க விழாக்களை எல்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமா நடத்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவதில் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டு அது அப்படியே தோல்வியில் முடிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி பவன் கல்யாண் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டான கருத்துக்களை வந்து வச்சிட்டு இருக்காரு. சில நக்கல் அடிக்கலான கருத்துக்களும் வந்து வைக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் சார்? அது அதாவது பவன் கல்யாண்லாம் ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க தாம்பரம் தாண்டி போய் யார்கிட்டையாவது பவன் கல்யாண் சொல்லி பாருங்க, நிச்சயமாக யாருக்குமே தெரியாது. அவர் ஆந்திராவில் ஒரு முன்னணி நடிகரா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் யாருக்கும் தெரியாத ஒருத்தர் தான், அறிமுகம் இல்லாத ஒருத்தர் தான். சிட்டியில் வேணா பவன் கல்யாண் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமானவராக இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அவர் இங்கு பரிச்சயமான ஒருவர் தான், செல்வாக்கு மிக்கவர் கிடையாது. அதனால பவன் கல்யாணுடைய கருத்து விஜய்க்கு வந்து பெருமையோ சிறுமையோ சேர்த்துராது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அரசியலில் ஒரு தோற்று போனவர் தான்.
ஏற்கனவே அவருடைய கட்சி ஆரம்பிச்சு பல்வேறு தேர்தல்களில் நின்று டெபாசிட் இழந்த ஒரு கட்சி தான். சொல்ல போனா ஆந்திராவினுடைய நாம் தமிழர் கட்சி தான் பவன் கல்யாணுடைய அந்த ஜனசேனா. ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணாருன்னா, இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவோட ஒரு கூட்டணி அமைச்சு, என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பா சந்திரபாபு வெற்றி பெறுவாங்க இது தெரிஞ்சு இப்ப அவர் கூட சேர்ந்து அந்த கூட்டணியில அவர் ஜெயிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு துணை முதல்வராக இருக்கார். ஆனா அப்படி ஒரு மூவ் அவர் எடுக்கலைன்னா இந்த தேர்தலிலும் அவருடைய கட்சி டெபாசிட் இழந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேல பவன் கல்யாணுக்கு கிடைத்த இந்த வெற்றி என்பது பவன் கல்யாணுக்கு கிடைத்த வெற்றி இல்லை, அவருடைய கட்சிக்கு கிடைத்த வெற்றி இல்லை, சந்திரபாபு நாயுடுக்கு கிடைத்த வெற்றியை இவர் பங்கு போட்டுக்கிட்டாரு. இதுதான் உண்மை. இந்த உண்மை பவன் கல்யாணுக்கு தெரியும். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய நடிகராக இருந்தும் ஆந்திர மக்கள் நமக்கு முதலமைச்சர் வாய்ப்பை கொடுக்கல, நம் கட்சிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல, பல வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம். என்ன எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு இந்துத்துவா கொள்கைகளை அப்படி சுவீகரித்து கொண்டு நம்மளே ஒரு சங்கியா மாறிட்டோம். அப்படி இந்த மக்கள் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஆற்றாமையும் அவருக்கு இருக்கு. விஜய் பாருங்க 2 வருஷத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சாரு, பாஜகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு. இன்னைக்கு அவருக்கு ஆட்சி அதிகாரம் வசப்பட்டுடுச்சுக்கும் போது வயிறு எரியத்தானே செய்யும். அதுதான் இன்றைக்கு வெவ்வேறு வார்த்தைகள்ல வெளிப்படுறதா நான் நினைக்கிறேன்.